ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே ஆடி காற்று வந்து பயங்கரமாக வீசிகிட்ருக்கு. இப்போ தான் நான் ஸ்விம்மிங் முடிச்சுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சரி லன்ச் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கும்போது எங்கள் டேடி வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தார். சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னனால சரி ஓகே, எங்கள் அப்பா சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்றைக்கி அவர் சமையலில் டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்கள் அப்பா வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் டேடிக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து சின்ன வெங்காயம் வந்து போட்டால் நல்லாயிருக்கும். அதுவும் மெயினாக கறி குழம்புலலாம் சின்ன வெங்காயம் போட்டால் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஆக்சுவலாக எனக்கு வந்து வெங்காயம் வந்து பிடிக்காது. சரி அரோமாக்காக அவர் வந்து சின்ன வெங்காயம் வந்து கண்டிப்பாக போடுவார். சரி சின்ன வெங்காயம் அடுத்து தேவையானது கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய் சில்லு, இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா குயிக்காக எல்லாமே வந்து வெந்துடும் அப்படிங்கிறனால எங்கள் அப்பா எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருப்பார். ஸோ நம்ம வந்து ஈஸியாக சமைச்சிடலாம் அப்படிங்கிறனால சரி எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு பாத்திரம் வச்சு கடலெண்ணெய் ஊற்றி சமைப்போம். அதை வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா வருங்கிறனால கடலெண்ணெய் ஊற்றி சமைப்போம். கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறமாட்டி எண்ணெய் நல்லா கொதித்தோடனே அடுத்து வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டுடலாம். வெங்காயம் வந்து வேகிறது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் ஏதாவது இப்போ தக்காளி ஏதாவது ஒன்று நல்லா வதங்கணும், நல்லா ஸ்மூத்தாக வதங்கணும் அப்படின்னா உப்பு போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா வதங்கிடும். எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமாட்டி வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு அதுக்கப்புறமாட்டி கொஞ்சோண்டு மசால் போட்டுருக்கோங்க, மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் இல்லைன்னா மஞ்சத்தூள் இல்லைன்னா ரெண்டுமே கூட போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா வெங்காயமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல அரோமா கிடைக்கும். இங்கே இந்த ஆனியன் இங்கிட்டு வெந்துட்டுருக்கு. அங்கிட்டு வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா என் பாப்பாவுக்கு வந்து அபாகஸ் கிளாஸ் அவள் வந்து சண்டே போவாள். ஸோ அதுக்கு வந்து அவளை வந்து அங்கிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கிட்டு வந்து சமையல் நடந்துகிட்ருக்கு. அவள் அபாகஸ் கிளாஸ்க்கு அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருப்பா இல்லையா, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி இப்போ வந்து நல்லா ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர நல்லா கிண்டி விட்ருவோம். இங்கிட்டு இது வதங்கிட்டுருக்கிற நேரத்தில் இங்கிட்ட இந்த கறியை வந்து நம்ம வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி சிக்கன் பீசஸை ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்துட்டு அதை ஃபுல்லாக அந்த இது இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் வதங்கினது அதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு அதில் வந்து உப்பு போட்டு நம்ம நல்லா குலுக்கி விட்டுக்கணும். அப்படின்னா தான் உப்பு எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமாட்டி அதை கறி வேகிற வரைக்கும் நம்ம அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தேங்காய் சில்லி இதெல்லாம் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாக மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இங்கிட்டு கறி வந்து நம்மளுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டி அந்த நம்ம அரைச்சி வச்சுருந்துருப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு அப்புறம் மசால் பொடி, இந்த பெப்பர், இது மிளகாத்தூள், அப்புறம் இந்த கறி மசாலா இது எல்லாமே போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுடலாம். எல்லாத்தையுமே நல்லா ஒன்று போல் டெக்ஸ்சராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அப்படின்னா தான் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஸ்பைசஸோட இது நல்லா ரிச்சாக கிடைக்கும். ஸோ வந்து இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். கொதிக்க விட்டுட்டு எடுத்தோடனே கொஞ்சோண்டு ரொம்ப பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை வந்து உள்ளே போட்டாச்சு. சண்டே சமையல் ரெடி. எங்கள் அப்பா வந்து லாஸ்ட்டாக எப்போ சமைச்சார் அப்படின்னா லாக்டவுன் அப்போ சமைச்சார். அதுக்கப்புறமாட்டி இன்றைக்கி தான் வந்து சமைச்சிருக்காரு. இன்றைக்கி லன்ச் வந்து அப்பா சமையல். உங்களுக்கும் அப்பா சமையல் பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள்.